எல்லோருக்கும் வணக்கம். சத்தமில்லாம நம்மளுடைய மார்க்கெட் ஒரு சாதனையை பண்ணியிருக்கு நண்பர்களே. அமெரிக்க மார்க்கெட் நேற்று மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி. அந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு காலையிலிருந்து 55 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல ரொம்ப முக்கியமாக மிக கவனமாக என்ன பண்ணணும்னா, ஃபாரினர்ஸ் மறுபடியும் தொடர்ந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதா இன்னைக்கு நம்மளுக்கு மிக முக்கியமான வேலை. இந்த சமயத்தில் அமெரிக்காவுடைய மார்க்கெட் ஏன் இப்படி ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இரண்டு பெரிய தலைவர்கள், பிரசிடென்ட்டும் ஆகட்டும் யூஎஸ் ஃபெட்டும் ஆகட்டும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ யூஎஸ் ஃபெட் சேர்மனை தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய பிரசிடென்ட் அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறதாக தகவல் வந்ததுனால தான் ஏற்கனவே இங்கே பார்த்தீங்களாங்க, பெரிய தலைங்க இன்னைக்கு பெரிய தலைங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வாரன் பஃபட் அவர்கள் சொன்னாரு, எப்ப ட்ரம்ப் அமெரிக்காவுடைய டாலரை மட்டும் வீக் பண்ணி விட்டுறாதையா, நீ என்னத்தை வேணாலும் பண்ணு அப்படின்னு பயப்பட்டார். அவர் பயப்பட்டது 100% கரெக்ட்ன்ற மாதிரி வரலாறு காணாத அளவுல அமெரிக்க டாலர் இண்டெக்ஸுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த சமயத்துல மறுபடியும் அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருமா? ஏன்னா இப்ப ஓரளவுக்கு திறமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிற யூஎஸ் ஃபெட் சேர்மனை தூக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்துல தான் அமெரிக்காவுடைய மார்க்கெட் கீழே விழுந்தது. ஆனா நம்ம மார்க்கெட் சும்மா கில்லி மாதிரி 55 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருக்கு. இங்கதான் நீங்க ஒரு மிக முக்கியமான தகவலை கவனிக்கணும். அமெரிக்காவுடைய சகலப்பாடி தான் நம்ம ஜப்பான் மார்க்கெட். ஸோ அமெரிக்க மார்க்கெட் எப்பெல்லாம் கடும் வீழ்ச்சி அடையுதோ அல்லது எப்பெல்லாம் கடும் எழுச்சி அடையுதோ அப்பெல்லாம் அப்படியே பிரதிபலிப்பா இந்த ஜப்பானுடைய நிக்கி இண்டெக்ஸ். ஆனா இன்னைக்கு அவனே போயா சகல, நான் இன்னைக்கு மேலதான் போறேன் அல்லது இன்னைக்கு பிளாட்டா இருக்கேன், நீ சும்மா சும்மா கீழே விழுந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜப்பானுடைய மார்க்கெட்டே இன்னைக்கு ஸ்திரத்தன்மையா விழுகாம ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா நின்றுட்டதுனாலையும் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா இன்னைக்கு கன்ஃபார்ம் தேவைப்படுது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பெல்லாம் கிராஷ் வருதோ அப்பதான் நம்ம மிகப்பெரிய பணக்காரனாகவோ அல்லது புதுசா யாராவது மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க புது பணக்காரனாகிறக்கோ ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. இப்ப கூட பாருங்க, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி மறுபடி பழையபடி கீழே இன்னைக்கு 5% பக்கம் கீழே விழுந்து கிடக்குறான். ஆனா இந்த பங்கு சமீபத்துல என்ன பண்ணிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதத்திலேயும் 650 ரூபா ரேஞ்ச் இருந்தவன்லாம் அடேங்கப்பா 850 ரூபா வரைக்கெல்லாம் கூட வந்திருக்கான். இது எப்படி சாத்தியமாச்சு? அப்ப திடீர்னு யாராவது இந்த இடத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னாவே ஒரு ஷேருக்கு 200 ரூபா பக்கம் அவங்க லாபம் தான். எப்படி அது அவங்களுக்கு சாத்தியமாச்சுன்னா, ஒரு கிராஷ் வந்தது, ஒரு மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி என்பது இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேருக்கு 200 ரூபா பக்கம் ஏறி வந்திருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கிராஷ் என்பது நடக்குது. அது எதுக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி புதுசா வர்றவங்கள பணக்காரம் பண்ணி விடுறவங்க தான் பழைய ஆளுகளை நஷ்டப்படுத்தி விட்டுரும். நண்பர்களே, மிகவும் முக்கியமான 2 தகவல்கள் இன்னைக்கு இருக்கு. தங்கம் ஒரு பவுனுக்கு 6 லட்சம் எப்ப போகும் அப்படின்றத இப்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கோல்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானே ஒரு காலத்துல 2500 3000 ரூபாய் இருக்கும்போது ஒரு பவுன் 8 கிராம் கோல்டு வெறும் 3000 ரேஞ்சில் நான் ஒரு இடம் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் பக்கத்துல வந்துருச்சு ஒரு பவுன், 8 கிராம் கொண்ட பவுன். இந்த சமயத்துல இந்த ராபர்ட் கியோஸ்கினுடைய சமீபத்தினுடைய பதிவுகள் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா இவர் கணிக்கிற மாதிரி அமெரிக்கா திடீர்னு கும்பா பாடி விட்டது, அது மாதிரிலாம் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் இவர் இன்னைக்கு குஷி ஆயிட்டாரு. குஷி ஆயிட்டு அப்பப்ப நிறைய தகவல்களை போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னவென்றால், நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. வரக்கூடிய 2035, இப்ப நம்ம 2025 இருக்கோம், டக்குன்னு 10 வருஷம் ஓடிடுதுன்னு வச்சுங்க. 2035 வரும்பொழுது கோல்டு அமெரிக்காவில் ஒரு காயின் என்பது $30,000 அப்படின்றாங்க. அமெரிக்கால 30,000 ஒரு காயின், கோல்டு காயின் என்பது என்னன்னா, யூஎஸ் கோல்டு ஈகிள் காயின் என்பது ஒரு அவுன்ஸ் கிட்டத்தட்ட 33.93 கிராம். 8 கிராம் கொண்டது ஒரு பவுன்னா கிட்டத்தட்ட அப்ப 4.25 பவுன் அப்படின்றது $30,000 2035 போகும்னு சொல்றாருன்னா, அப்ப நம்மளுக்கு 4.25 பவுன் 25 லட்சம் ரூபா வந்துடும். அப்ப கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு பவுன் 8 கிராம் கொண்ட ஒரு பவுன் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு பணம். அதாவது உங்க தாத்தா பாட்டி எல்லாம் உங்ககிட்ட லேண்டை விட்டுட்டு போனாங்க, அதை பிடிச்சி சல்லிசா வெறும் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு ஏக்கரா வித்து விட்டு சும்மா கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல பல தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தொழிலையெல்லாம் உங்களால திறமையா நடத்த முடியாம
வெறும் 50,000 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போய்கிட்டு பல ஊர்களை தாண்டி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப கடைசியா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, எல்லா குடும்பங்களையும் எப்படி 10 பவுன்ல இருந்து 100 பவுன் வரைக்கும் கூட நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு பவுன் இன்னும் 10 வருஷத்துல திடீர்னு ஒரு வேலை வராம இருந்தாலும் சந்தோஷம் தான், வந்தாலும் சந்தோஷம் தான், சரி வருதுன்னே வச்சுக்குவோமே. அப்போ ஒரு பவுன் 6 லட்சம் அப்படின்றது வந்துருச்சுனாக்கா அப்ப 100 பவுன் இருந்ததுன்னா 6 கோடி. சோ 10 வருஷம் கழிச்சு அவன் இங்க 1 கோடி சேர்த்தறதுக்கு தான் நம்ம நிறைய பேர் டார்கெட் வச்சுட்டு கொண்டிருக்கோம். அடுத்த 2035ல கையில 1 கோடி இருக்கணும்னு டார்கெட் வச்சுட்டு கொண்டிருந்தா நம்மளுடைய வீட்டம்மாக்கள் கால் மேல கால் போட்டுக்கு வந்துட்டு மிக ஜாலியாக 6 கோடி 5 கோடி 3 கோடி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நகைகளுக்கு ஏற்ப மிக எளிதாக நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க போல. என்ன அந்த பக்கம் இருந்து சத்தத்தையே காணோம்? ஹலோ, ஷேரிங் உண்டா இல்லையா? எது எப்படியோ நண்பர்களே, பலதரப்பட்ட சொத்துக்களை சல்லிசா மிக குறைவான ரேட்டுக்கு வித்துட்டு போயிட்டீங்க. தங்க எப்படியும் குழந்தைகளுக்கு போடுறதா, உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிறதா. அதனால இந்த தங்கத்தையாவது ஒரு வேளை விற்காம இன்னும் 10 வருஷம் வச்சிருந்து ஒரு வேளை ஒரு பவுனுக்கு 6 லட்சம் வருது அப்படின்றது அனுபவிக்கிறோமா இல்லையா அப்படின்றது தெரியல. நான்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு பவுன் அப்படின்றது 3000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ ஒரு பவுன் 70,000 போயிட்டு இருக்கு. அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி நம்மள ஒவ்வொருத்தரும் இப்போவோ அல்லது இதுக்கு முன்னாடியோ வாங்கின பவுன் 6 லட்சம் வரும்பொழுது அனுபவிப்போமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவங்கெல்லாம் சொன்னது நடக்குதா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இல்லைன்னா 2035வது வருஷத்துக்கு தான் தெரியும். நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த தகவல் வந்தப்ப பல்வேறு ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் 10% இருந்து 20% ஏறினா, ஆனா இன்னைக்கு இப்ப வரைக்கும் பெருசா ஏறலினாலும் இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து ஏகப்பட்ட ஸ்டீலை கொண்டு வந்து நம்ம நாட்டில் கம்மி விலைக்கு டம்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான கண்ட்ரிகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு உள்ள வரக்கூடிய ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு 12% வரி கட்டணம் என்பதை போட்டிருக்காங்க. ஆனா இந்த தகவல் ஒரு மிகப்பெரிய தகவல் தான். பட் இன்னைக்கு செயில் ஆகட்டும் பெருசா ஏறல, JSW ஸ்டீல் ஆகட்டும் பெருசா ஏறல, டாடா ஸ்டீல் பெருசா இன்ஃபேக்ட் பாசிட்டிவ்ல இருந்து மைனஸ்க்கு போயிட்டான். பட் இந்த தகவல் என்பது இதே தகவல் தான் இதுக்கு முன்னாடி வந்தப்ப பிளிரிக்கிட்டு மேல போனாங்க. டாடா ஸ்டீல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டபக்குன்னு 130 ரேஞ்சில இருந்து 160 ரூபாயெல்லாம் போனா. பட் இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு தகவல் வருது. பட் இன்னைக்கு பெருசா எதுவும் மூவ்மெண்ட் இல்ல. பட் நம்மளுடைய ஸ்டீல் துறையை கவர்மெண்ட் காப்பாத்துகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. தற்போதைய Q4 ரிசல்ட் அப்படின்றத காரணமா காமிச்சு ஒரு 5 பேர்த்துக்கு ஒருத்தன் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கா, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டம் தான் இன்னைக்கு வரைக்கும். நேற்று கூட பாருங்க டாடா இன்வெஸ்ட்னுடைய ரிசல்ட் கொஞ்சம் சுமார் தான். அவன் ஒருத்தன் தான் சின்ன ஒரு இறக்கம் அப்படின்றது மைனஸ்ல போயிட்டு இருக்கான். மற்ற சில பங்குகள்லாம் பார்க்கும்போது அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலா 2 காரணம், ரிசல்ட் ஒரு இம்பாக்ட், இன்னொன்னு அவங்க இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு, அதை அடுத்தடுத்த ஸ்லைடுல பார்ப்போம். அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ் அவனுடைய ரிசல்ட்டே இன்னைக்கு தான் வருது. இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜ் ரத்தன் குளோபல் வயர்ஸ்னு ஒருத்தர், அவன் என்னடான்னா கிட்டத்தட்ட 20% ஏறி அப்பர் ஃப்ரீஸ் ஆயிட்டான். இதெல்லாம் ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்ல இருந்த பங்கு தான். இது மாதிரி ரிசல்ட்டுகளுடைய இம்பாக்ட் சமீபத்தில் இந்த குவார்டர்ல Q4ல இப்போ வரைக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கு. பெரிய அளவுல அதிர்ச்சி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இறக்குங்கடா அவனை 15-20% அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த விதமான அதிர்ச்சியும் வரல. இந்த டாடா இன்வெஸ்ட், TCS போன்ற கம்பெனிகள் தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த விப்ரோ போன்ற கம்பெனிகள்லாம் கொஞ்சோண்டு தள்ளாட்டமா இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் FMCGல பெருசா எதுவும் நியூஸ் தகவல் அப்படின்றது வராம இருந்தது. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற கம்பெனி பண்ணியிருக்காங்க. இதன் காரணமா இன்னைக்கு ஒரு 2% பக்கம் இந்த கம்பெனி ஏறி இருக்கு. இந்த மினிமலிஸ்ட் அப்படின்றது ஒரு சூப்பரான பிராண்டு, நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த கம்பெனியினுடைய பங்கு 90.5% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. இதனால அது வந்து அவங்களுடைய சப்சிடிரியாவே மாறிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் மார்க்கெட்ல வந்திருக்கு. இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பெரும்பாலும் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி அப்பப்ப கீழே வந்தா மேல போறது, மேல போனா கீழே வர்றது இப்படின்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்து சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு கடந்த ஒரு வருடத்துடைய லோல இருக்கும் பொழுது இன்னைக்கு இவன் ஒரு 1.5% ஏறி இருக்கான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல பல பேர் கொண்டாட்டமா இருந்திருப்பாங்க. யாருன்னா இந்த மாதிரி மசகான் டாக் அப்படின்ற ஷேர் வச்சிருந்தவங்க. என்ன காரணம்னா, தற்போதைய நிலைமையில வரைக்கும் ஒரு கீழே இறங்கினாலும் மேல ஏறின பங்காக இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு ஒரு வருஷத்தினுடைய உச்சியில இருக்கு. இந்த பங்குல என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கேப்டன் ஜக்மோகன் அவர்களை வந்து MD அண்ட் சேர்பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு.
போடுங்க எல்லாம் ஃபிளாட்டை போட்டு வித்துடுங்க அப்படின்ற மாதிரி புதிய புதிய இடங்களை நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணி வித்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் வந்து பிரிகேட் என்டர்பிரைசஸ்ல ஒரு தகவல் என்ன வருதுன்னா, பெங்களூர்ல 20 ஏக்கர் நிலம், அந்த 20 ஏக்கர் நிலவை வந்து டெவலப்மெண்ட் பண்ணி வித்து விட்டோம்னாக்கா அதனுடைய வேல்யூ ஆல்மோஸ்ட் 175 கோடி வருது. அதுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு தற்போதைய நிலைமையில ஒரு 2% என்பது இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் ஏறித்தான் இருக்கு. இவனுமே சமீபத்தில் ஒரு 52 வீக் லோல வந்து விழுந்த பங்கு தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 2% இன்னைக்கு இப்படி ஒரு தகவல் வந்ததுனால ஏறி இருக்கு. இது போன்ற பங்குகள்ல எஃப்ஐஎஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பொசிஷன் என்பது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. அப்படின்னு என்ன, இந்த கம்பெனி வந்து 40-50 ஏக்கரா வச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில 20% எஃப்ஐஎஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அதுல பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம் அந்த அசெட்ல. சோ எது எப்படியோ இந்த பங்கு தற்போதைய நிலைமையில 52 வீக் லோ என்பதுல இருக்கு. கனவுல எத்தனையோ கவர்ச்சி நடிகைகள் வந்தாலும் வீட்டம்மாவோட தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எத்தனையோ பங்குகள் திடீர்னு ஏறுற மாதிரி காமிப்பான். இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னமோ 17% ஏறின மாதிரி இன்னைக்கு காமிப்பான். அதே மாதிரி அவனுடைய முதலீட்டாளர்ல போய் பார்க்கும்பொழுது ரிலையன்ஸே உள்ள இருக்கிற மாதிரி 40% அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கான்பிடன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வர்ற மாதிரி இருக்கும். பட் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சில பேர் கொள்கை முடிவுல உறுதியா இருப்பாங்க. நான் வந்து கண்டிப்பா அந்த கம்பெனி லாபம் செஞ்சா மட்டும்தான் உள்ள நான் இறங்குவேன், இல்லைன்னா அந்த கம்பெனியில நான் இறங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது சமீப காலமா நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே தான். அதே மாதிரி அவன் வந்து 52 வீக் லோல இருக்கான் அப்படின்ற பொழுது மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லாபம் செய்யக்கூடிய கம்பெனி அவன் கீழே இருந்தா கூட ஓகே. பட் ரிலையன்ஸ் இந்த பங்கை வச்சிருக்கான், இருந்தாலும் இவன் நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனி, இவன் கீழே இருந்தாலும் அட போங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. எது எப்படியோ இன்னைக்கு இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஏறினதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, அவனுடைய நஷ்டம் என்பது இந்த குவார்டர்ல குறைஞ்சு வந்திருக்கு, இன்னும் லாபத்துக்கு திரும்பல, பட் அவனுடைய நஷ்டம் என்பது குறைஞ்சு வந்திருக்கு. இரண்டாவது காரணம், அவங்களுடைய சிஎஃப்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஜி இன்ஃப்ராக்கு வந்து அவங்க ஒரு குவாலிஃபைடு பிட்ராக அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதையொட்டி இன்னைக்கு இந்த பங்கு ஒரு 1.5% என்பது ஏறி இருக்கான். இந்த பங்குல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ என்பதை விட இவனுடைய ஸ்டாக் பிஇ என்பது குறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி இவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றத விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்பது குறைஞ்சு வந்திருக்கிறது இந்த கம்பெனியில் ஒரு தகவல். இந்த கம்பெனி தற்போதைக்கு 52 வீக் லோல இருக்கு. ஒரு காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு தொடர்ந்து கீழே தான் இருந்துட்டு இருந்தா, அப்புறம் யாரு கண்ணில் பட்டதுன்னு தெரியல, அப்புறம் மறுபடியும் இதை தூக்கி விட்டாங்க. மறுபடியும் 1600 ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்ப கீழே இறங்கி இந்த ஒரு வருடத்தினுடைய லோல இந்த பங்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சமீபத்தில் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான சில பங்குகள்லாம் ஃபோக்கஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த வேதந்த் ஃபேஷன் அப்படின்ற பங்கை பார்த்துட்டு நிறைய பேர் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த பங்கு சமீபத்தில் 1500 ரூபாயிலிருந்து பாதியா குறைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி எந்த பக்கம் போறதே தெரியாம அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு கொண்டிருக்கான். இதனால ட்ரேடர்கள் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்குல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி தற்போதைய நிலைமையில உச்சத்துல தான் வச்சிருக்கான். ஆனா ஸ்டாக்கினுடைய பிரைஸ் என்பது மேல இருந்து கீழே இறங்கி அவன் 52 வீக் லோல இருக்கிறதுனால ட்ரேடர்களுக்கு ஒரே குழப்பமாக உள்ளது. ட்ரைடன்ட்னு ஒரு ஷேர், அவனும் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பங்கு தான். அது கொஞ்சம் குட்டியூண்டு பங்கு. எவ்வளவு குட்டினாக்கா 100க்கும் கம்மி, 29 ரூபாய் தான். இந்த பங்கு இன்னைக்கு ஒரு 6% அப்படின்றது ஏறி இருக்கா. சமீபத்தில் 52 வீக் லோல இருந்த பங்கு தான். இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன வருது அப்படின்றதா முக்கியம். சமீப காலமாக இவன் கடந்த 2 குவார்டர்களாக பெருசா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth என்பது காட்டாம ப்ராஃபிட் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு இவன் வந்து ஒரு 6% ஏறி இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ்ஜிஎஸ் சிர்மா அப்படின்ற பங்கு, இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்னுடைய பங்கு என்பது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இருந்தாலும் ஸ்டாக் பிரைஸ் வந்து கீழே விழுந்தவன் அப்படியே ஒரு ரீபவுண்ட் அப்படின்றத அடிச்சிருக்கான். இதுல ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஜிஎஸ் சிர்மா அப்படின்ற கம்பெனி வந்து சென்னையை அடிப்படையாக கொண்ட சென்னை பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். இந்த கம்பெனியினுடைய நிகழ்வுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 52 வீக் லோ பல முறை கீழே வந்திருக்கான், வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி காமிச்சிருக்கான். இதுல என்ன ஒரு சோகமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் ஒரு கட்டத்தில் வெறும் 4%லேருந்து 13% வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டு தற்போது 6.2% வச்சிருக்காங்க. நண்பர்களே, அதே மாதிரி இந்த அசாஹி இந்தியா அப்படின்ற பங்குல ஒரு சின்ன பெருமை என்பது அந்த பங்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கா. தற்போதைய நிலைமையில இந்த பங்கு 52 வீக் லோல தான் இருந்தது, 580 ரூபா ரேஞ்சில். இப்போ 700 ரூபா அப்படின்ற விலையை தாண்டி இருக்கான்னாலும் இதுல என்ன ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து கடந்த 4-5 குவார்டர்களாக ஏர்முகத்தில் அவன் ரிசல்ட்டை காமிச்சிருக்கான். பட் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த பங்கு பாவம் கீழே போய் விழுந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்ப இவனுடைய அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வலா இருக்காங்க. நண்பர்களே, பெரிய பங்குகள் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுக்கு இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். ஏன்னா பெரிய ஷேர்கள் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்னடா சின்ன லெவலில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி ஏறிடுறான்னு வச்சுங்களேன். அப்படி மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது ஒரு வருஷத்துக்கு பேங்கினுடைய வட்டியே ஒரு 7% பக்கம் தான். அப்ப அதுக்கு மேல வந்ததுனாவே இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் இல்லையா? அப்படித்தான் இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்துல சும்மாவே அப்படியே ரொம்ப காலமா நீட்டி படுத்துக்கிட்டே இருந்தான் 2100 ரூபாய் ரேஞ்சில். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு திடீர்னு அவன் என்ன ரேஞ்சில் இருக்கான்னா 2400 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான். அப்ப பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா திடீர்னு 10%க்கு மேல ஆயிடுச்சே. நண்பர்களே, சமீபத்தில் பல பங்குகள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதுல டாடா கன்சூமர் மாதிரி ட்ரேடர்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவன் வேற எவனும் இல்லை. பொதுவாக ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ஆசைப்படுவாங்கன்னா, ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உள்ள இது போயிருப்பான்னு வச்சுங்களேன். டக்குன்னு கீழே விழுந்தாலும் அதனுடைய ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டு வீக் ஆகாம அப்படியே மறுபடியும் ஏறுறது. அப்புறம் மறுபடியும் ஏறிட்டு இறங்கினாலும் அவனுடைய ட்ரெண்டை வீக்காக மூடாம மறுபடியும் ஏறுறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில் இந்த டாடா கன்சூமர் அப்படின்ற கம்பெனி ட்ரேடர்களுக்கு ஒரு சொர்க்கபுரியாக சமீபத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. இனிமேல் அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் அதுல இந்த தங்கமெல்லாம் வந்து உண்மையிலேயே 2035 நம்ம திருப்பி எடுத்து பார்க்கும்போது இவன் எப்படி இருப்பான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த ராபர்ட் கயோஸ்கி அப்படின்ற ஒரு மனசுல நினைச்ச மாதிரி ஏதாவது மேல வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.